ஸ்ரீ மாத்ரே நமக. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கோவிலுக்கெல்லாம் முடி காணிக்கை கொடுப்போம், மொட்டை அடிப்போம். ஆனால் அதில் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். குலதெய்வம் கோயிலாகட்டும், உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவிலாகட்டும், எந்த கோவிலில் நீங்கள் முடி காணிக்கை கொடுக்குறதா வேண்டிக்கிட்டாலும் அந்த கோவில் சார்ந்த நிர்வாகத்தில் கொடுக்கணும். முதல் விஷயம், திங்கள், புதன், வியாழன், வெள்ளியில் நீங்கள் மொட்டை அடிக்கணும். சனி, செவ்வாய், ஞாயிறில் கண்டிப்பாக மொட்டை அடிக்கக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலையும், பெண் குழந்தையாக இருந்தால் இரட்டைப்படை எண்ணிக்கையிலையும் முடி எடுக்கணும். அதாவது ஆண் குழந்தைக்கு 11வது மாதம், 3வது வயது, 5வது வயது, 1வது வயது, இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கணும். பெண் குழந்தையாக இருந்தால் 12வது மாதம், 4வது வயது, 6வது வயது, அப்படி நீங்கள் கணக்கில் முடி எடுக்கணும். இப்படி நீங்கள் முடி காணிக்கை செலுத்தினா மட்டும்தான் அடுத்து உங்கள் வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில், சனிக்கிழமையில் லீவு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றினீங்கன்னா அது பிரார்த்தனையை நிறைவேற்றின வரைக்கும் செல்லுபடியாகும். அடுத்து உங்களுடைய வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும். இனியாவது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களோட நம்ம வழிபாடை தொடர்ந்து செய்வோம். நன்றி. சிவாய நம.